யாருக்கு இறைவன் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையும், உண்மையான பக்தியும் நிறைந்திருக்கிறதோ, அவர்களை தேடி இறைவன் பயணிப்பார். என்னோட வாழ்க்கையில தேடி வந்து எப்படியெல்லாம் ஐயன் அருள் செய்தார் அப்படின்றத நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு இருக்க கால சூழ்நிலையில துன்பம் அப்படின்றது, கஷ்டம் அப்படின்றது எல்லாருக்குமே இருக்கு. அந்த கஷ்டம், துன்பம் அப்படின்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாரியா இருக்கு. சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, மிகப்பெரிய கடன் சுமை இருக்கும். பணப்பிரச்சனை, அது ஒரு துன்பம் தான். சிலருக்கு தீர்க்கவே முடியாத நோய் இருக்கும். சிலருக்கு குழந்தை இல்லாமல் இருக்கும். சிலருக்கு திருமணமே ஆகாமல் இருக்கும். இப்படி பல பேருக்கு பல வழியில் பிரச்சனை வரும். அப்படியெல்லாம் பிரச்சனை வரும்போது நம்ம இறுதியா யாரை நம்புவோம் அப்படின்னா, இறைவனை தான் நம்புவோம். அப்படி நம்ம எண்ணற்ற தெய்வங்கள், நம்மளுக்கு பிடிச்சமான தெய்வங்கள், சிலர் முருகப்பெருமானை வேண்டி போவோம். சிலர் சிவபெருமானை வேண்டி போவோம். இப்படி நம்மளுக்கு இஷ்டமான தெய்வங்களெல்லாம் வேண்டி போய் அங்கே நின்று நம்மளோட துன்பங்களையெல்லாம் சொல்லி நம்ம கண்ணீர் விட்டு அழுவோம். அப்படி நம்ம போய் எங்கே போய் அழுதாலும், எந்த தெய்வத்தின் முன்பு நாம் நின்று அழுதாலும், எல்லா தெய்வங்களின் ஒரே உருவமாக நம்மை தேடி வரக்கூடிய ஒரு தெய்வம் சர்க்குரு பகவான் ஐயா மட்டும்தான். அப்படி என்னோடய வாழ்க்கையில் 2022 வருஷம் உடல் ரீதியாக எனக்கு மிகப்பெரிய பிரச்சனை இருந்தப்ப, நான் போய் தொடர்ந்து சிவன் கோயிலில் நான் கண்ணீர் விட்டு அழுதப்ப, என்னை தேடி வந்து எனக்கு அருள் செய்து இந்த உயிரை எனக்கு திருப்பி கொடுத்தது என் பகவான், என் அப்பா, என் குரு, என் கடவுள். எனக்கு எல்லாமே சர்க்குரு அப்பா தான். அவர்னால் மட்டும்தான் நான் இன்றைக்கி உயிரோடு இருக்கேன். அவர் எப்படி எனக்கு உதவினார் என்பதை நான் ஒன்றுன்னா உங்களுக்கு நான் சொல்கிறேன். 2022 வருஷம் ஒரு 6 மாத காலம் எனக்கு உடல் ரீதியாக ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருந்துச்சு. அப்படி அந்த பிரச்சனை வந்து என்ன ஏதுன்னு என்னால் ஒன்றுமே புரிஞ்சுக்க முடியலை. மருத்துவர்கள்ட்ட போய் கேட்டாலும் ஒன்றும் இல்லை அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனாலும் என் உடம்புக்குள்ளே ஏதோ ஒன்று பண்ணுது. என் உயிர் போகிற மாதிரியான ஒரு நிலை வருது. எனக்கு மிகப்பெரிய பயம் வந்து நான் தொடர்ந்து சிவன் கோயிலில் போய் நான் கண்ணீர் விட்டு அழுது புலம்பி, எனக்கு எல்லாமே நீ தான் அப்படின்னு நான் சிவபெருமானை வேண்டி நின்றப்ப, சிவபெருமான் முன்னாடி கண்ணீர் விட்டு அழுதுட்டு நான் வந்து என் வீட்டில் நைட்டு எல்லாத்தையும் நீயே பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நல்லா கண்மூடி தூங்கிட்டேன். அப்படி தூங்கிக்கிட்டு இருக்கும்போது காலையில் 4 மணிக்கு எனக்கு தூக்கத்துலேருந்து நான் முழித்த உடனே என்னோடய செல்லை எடுத்து ஃபேஸ்புக்கில் போகிறேன். போன உடனே ஐயாவுடைய ஃபோட்டோ போட்டு அது மேலே ஒரு வாக்கியம் எழுதியிருந்தது. அது என்ன வாக்கியம் அப்படின்னா, இதுவரைக்கும் நீ அனுபவித்த துன்பங்கள், துயரங்கள் அனைத்தும் மறைந்தும் போகும் அளவிற்கு உன்னை வாழ வைக்கப் போகிறேன் சாமி, கவலைப்படாதே. என்னோடய வாழ்க்கையில் எல்லாமே முடிஞ்சிச்சுன்னு நான் தூங்கி எழுந்திரிச்ச பின்னாடி இப்படி ஒரு வாக்கியத்தை பார்த்த உடனே எனக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம், மகிழ்ச்சி. நீ எனக்கு எல்லாமே சரியாயிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. ஆனால் அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில் சித்தர்களை பற்றிய மிகப்பெரிய தெளிவெல்லாம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் அந்த ஃபோட்டோ எனக்கு நம்பிக்கை கொடுத்துச்சு. ஆனால் யாரோ ஒரு சாமியார் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை கடந்து போயிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு 2 நாள் கழித்து யூடியூப்பில் போய் சரி சர்ச் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு நான் சர்ச் பண்ணி கணக்கம்பட்டி சாமி அப்படின்னு சர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் இப்படி ஒரு மகான் பழனிக்கு பக்கத்தில் வாழ்ந்து நிறைய அற்புதங்களை நடத்தி இப்போ வந்து பழனிக்கு பக்கத்தில் கணக்கம்பட்டி அப்படின்ற இடத்துல ஜீவசமாதி ஆகியிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நிறைய எனக்கு ஈர்ப்பு இருந்ததுனால யூடியூப், ஃபேஸ்புக் இப்படி எல்லா இடத்துலையும் போய் ஐயா நிகழ்த்திய அற்புதங்கள், ஐயா இருக்கிற காலத்தில் என்னென்னலாம் செஞ்சாங்க அப்படின்றத தேடி படிக்கவும் இல்லை அதை பற்றி கேட்கவும் ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் எனக்கு ஐயா மீது மிகப்பெரிய ஈர்ப்பு வந்தது. கண்டிப்பாக போய் நம்ம ஐயாவை பார்க்கணும். இப்படி ஒரு பகவான் வாழ்ந்துருக்காங்க, நம்ம இருக்கிற காலத்தை போய் நம்மளால் பார்க்க முடியலையே, இப்போயாவது போய் ஜீவசமாதியிலையாவது போய் நம்ம தரிசனம் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஐயாவை நான் எப்போ பார்க்கணும்னு நினச்சேனோ, கரெக்டாக ஒரு வாரத்தில் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கேன். அதிகாலையில் ஒரு 4:30 இருக்கும். ஐயா என்னோடய கனவில் வந்து, எனக்கு நேரம் வந்து விளக்கு போட்டுட்டு போடா சாமி, உனக்கு எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு என்னோடய கனவில் சொன்னாங்க. கண்ணு முழிச்சு பார்த்தேங்க. என்னால் நம்பவே முடியலை. இப்படி ஒரு குரு, இப்படி ஒரு மிகப்பெரிய மகான், ஒரு ஏழை நம்மோட கனவுலையும் வந்து நம்மக்கிட்ட பேசுகிறாங்களா அப்படின்ற ஆச்சரியம். இனி எனக்கு எல்லாமே சரியாயிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கையோடு நான் இருந்தேன். போய் அந்த கணக்கம்பட்டி மண்ணை மிதித்தேன்.
இந்த 3 வருடத்தில் மிகப்பெரிய அற்புதங்களையெல்லாம் ஐயா நிகழ்த்தி எனக்கு இருந்த அந்த துன்பத்தை போக்கி என்னை மகிழ்ச்சியோடு இப்போ வாழ வச்சிட்ருக்காங்க. இது எனக்கு மட்டும் இல்லை, உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக நடக்கும். ஐயன் மீது முழுமையான நம்பிக்கை வைத்து காத்திருங்கள், கண்டிப்பாக நடக்கும். நம்மிடத்திலே எதிர்பார்ப்பது பக்தியெல்லாம் தாண்டி நம்மிடத்திலே கருணை, அன்பு, ஒழுக்கம், உண்மை, நேர்மை, நீதி, இதைத்தான் ஐயா நம்மிடத்தில் எதிர்பார்க்குறார். இதைத்தான் இந்த 3 வருடத்தில் எனக்கு அதிகமாக ஐயா உணர்த்திருக்கார். இப்படி நீங்கள் நேர்மையாகவும் உண்மையாகவும் ஒழுக்கத்தோடும் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய துன்பத்தை நீக்க ஐயாவே உங்களை தேடி வந்து அருள் செய்வார் என்பது என் வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவம். இது உங்களுக்கும் நடக்கும். ஐயன் மீது நாம் வைக்கக்கூடிய அசைக்க முடியாத நம்பிக்கை கண்டிப்பாக நாம் தேடி போக வேண்டியதில்லை. பகவான் சர்க்குரு பகவான் ஐயாவே நம்மை தேடி வந்து நமக்கு அருள் செய்வார். இது 100% உண்மை. நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய துன்பம் இருந்தாலும் அதை மாற்றக்கூடிய மிகப்பெரிய சக்தி ஐயா. கண்டிப்பாக நல்லதே நடக்கும். இப்படித்தாங்க ஐயா எல்லாரோட வாழ்க்கையிலும் ஒரு ஃபோட்டோ மூலமாகவோ அல்லது ஒரு வீடியோ மூலமாகவோ அல்லது யாரோ ஒருவருடைய வாய்ச்சொல் மூலமாகவோ நம்மை தேடி வருவார். அப்படி ஐயா தேடி வரும்போது அதை சரியாக நம்ம இறுகமாக ஐயாவுடைய பாதத்தை பிடித்தோமானால் கண்டிப்பாக நம்முடைய துன்பத்தை நீக்கி நம் வாழ்விலே மிக பெரும் இன்பத்தை கண்டிப்பாக ஐயா தருவார். நன்றி, வணக்கம். இந்த 3 வருடங்களில் ஐயா என்னை எப்படியெல்லாம் வழிநடத்தி இந்த துன்பத்திலேருந்து என்னை வெளிக்கொண்டு வந்தாங்க அப்படின்றத நான் விரிவாக விளக்கமாக ஒவ்வொரு வீடியோவாக நான் முடிஞ்சால் பதிவு பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.